ஸ்டாலின் அவர்கள் அவர் கூட்டணியில 23 25 கட்சி இருக்காருங்கிறாரு. அவரு அந்த 25 கட்சி பேரை சொல்லிட்டா நான் அம்மனமா ஓடுறேன். அதிகம் நான் குறைப்பேன் இங்க திமுக பேராசப்பட்டு இருக்கு. நீங்க 180 சீட்ல நின்று நீங்க ஜெயிச்சது 134 தான் போன தடவை. அப்ப உங்களுக்கு 134 போதும்ல திமுகக்கு. பட்டியல் ஜாதி மக்களுக்கு SC ST மக்களுக்கு கொடுத்தா அதையெல்லாம் அண்ணன் மகன் பேர் கம்பெனியில செல்வ பிறந்தையை சுருட்டுறதுக்கு ஸ்டாலினும் செல்வ பிறந்தையும் சேர்ந்துக்கிறாங்க. நான் வாழணுங்கிற ஒரு பேராசை பிடித்த ஒரு அரசியல் நிறுவனம் திமுக. ஒரு அடுத்த கட்சி உடைக்கிறது எல்லா கட்சியும் பண்ணும். ஆனா அது கொள்கையாகவே கொண்டது கருணாநிதியும் திமுகவும். ஓட்ட சரி தேமுதிகக்கு 10 சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லி பேரம் பேசி கூப்பிட்டு வந்திருக்காங்களா? திமுகல ஏதாவது பெரிய கட்சி இருக்கா? அட்லீஸ்ட் ஒரு 2% 1% ஓட்டு இருந்தா அதை ஒரு கட்சின்னு சொல்லலாம். உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். தொகுதி பங்கீடுகள் கடைசி அதிமுக முடிவுக்கு 27 தொகுதிகள் பாஜகவுக்கு ஒதுக்கி இருக்காங்க. கிட்டத்தட்ட 18 தொகுதிகள் கிட்ட அமமுக, அந்த மாதிரியான 3 கட்சிகளுக்குமே ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க சார். இதை எப்படி பார்க்கலாம்? இதுல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புன்றது எந்த அளவுக்கு இருக்கு சார்? 2 விஷயங்கள். ஒன்று, ஒரு பக்கம் தமிழர் விரோத திமுக கூட்டணி, இன்னொரு பக்கம் NDAன்னு தமிழருக்கான கூட்டணி. ஒரு தமிழர், பச்சை தமிழர், EPS மீண்டும் ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு. அந்த பக்கம் நயினாரும் ஒரு பச்சை தமிழர், இங்கே ஓங்கோல் தெலுங்கர் முதலமைச்சராக இருக்கிறார். சரியா? இப்போ கூட்டணின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, எல்லோரும் சேர்ந்து தூக்குனாதான் ஒரு ஆளை தூக்க முடியும். சரியா? 4 பேர் 4 பக்கம் இருந்து தூக்குறப்போ ஒருத்தன் கீழே வச்சா ஒரே ஹைட்ல வராது. ஸோ எல்லாரும் அமைக்கபிளா போய் கூட்டணியோட சேர்ந்து ஒத்துமையா போகணும். ஆனா எனக்கு தான் அதிகம் நான் குறைப்பேன் இங்க திமுக பேராசப்பட்டு இருக்கு. என்ன சொன்னாங்க? மனித நீதி கட்சியா ஏதோ ஒரு கட்சி, அவங்க உங்களுக்கு 3 சீட்டு போன தடவை கொடுத்தோம், 2 தான் ஜெயிச்சிங்க, அதனால 2ன்னு குறைக்கிறாங்க. சரியா? காங்கிரஸ் இந்த மாதிரி ஒரு கட்சிக்கும் குறைக்கிறாங்க. அப்ப நீங்க 180 சீட்ல நின்று நீங்க ஜெயிச்சது 134 தான் போன தடவை. அப்ப உங்களுக்கு 134 போதும்ல திமுகக்கு. எதுக்காக? அந்த 134 சீட்லையும் காங்கிரஸ்காரன் ஓட்டு இருக்கும், முஸ்லீம் லீக் ஓட்டு இருக்கும், விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு இருக்கும், தமிழக வாழ்வுரிமை கட்சியா அது ஒரு ஆளா எனக்கு தெரியாது. சரியா? அவருடைய ஓட்டு இருக்கும். ஆனா அவங்களுக்கு எல்லாம் அமைச்சரவையில கொடுக்க மாட்டீங்க, திருப்பி சீட்டு கொடுக்க மாட்டேன். இதுக்கு அடுத்தது நம்ம வைகோ அண்ணன் இருக்காரு. வைகோ அண்ணன் சொல்றதா தாத்தான்னு சொல்றதா எனக்கு தெரியல. 80 வயசு ஆச்சு. சரி, ஓகே. வைகோ அவங்க கட்சிக்கு 1 சீட்டு தான், 4 சீட்டுன்னு சொல்றாங்க. ஆனா 3 சீட்டு உதயசூரியன் நினைக்கணும். உதயசூரியன் இல்லைன்னா உங்க கட்சி கிடையாது. அவங்க திமுக கொறடாப்படி வரணும். அவங்க நாங்க மதிமுக காரன்னு சொன்னா அவனுடைய பதவியை நீக்கமாயிடும். கோர்ட்ல போய் நாங்கெல்லாம் திமுக காரன் அஃபிடவிட் தான் கொடுக்கணும். அதனால இது முழுக்க திமுக ஒரு பேராசை பிடித்ததாக. இதுல காங்கிரஸ் கட்சி என்னென்னலாம் பண்ணிச்சு. ஒரு பக்கம் மாணிக்கம் தாக்கூர், இன்னொரு பக்கம் அங்க அவருடைய ராகுல் காந்தியுடைய வலது கையாக பிரவீன் சக்கரவர்த்தி, இவங்க எல்லாம் திட்டி கட்சியில 3 சீட்டுக்கு. அதுக்கும் என்ன, அவங்கெல்லாம் நடக்கல. உடனே இருக்கிறதுலையே இந்தியாலேயே மிகச்சிறந்த பிளாக்மெயிலர் அது யாரு? சீனா தானா, நம்ம காரைக்குடி சிதம்பரம் பண்ணாச்சு. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அவரு போன ஆட்சி இவங்க திமுக காங்கிரஸ் கூட்டணி இருந்தப்ப நிதியமைச்சராக இருந்தார். திடீர்னு ஒரு சின்ன பிரச்சனை, உள்துறை அமைச்சரை தூக்கி போட வேண்டியிருந்துச்சு. அவர் ஏதோ அருவருப்பாக அசிங்கமாக பேசினார்னு சொல்லிட்டு அவரை பதவியிலேருந்து நீக்கிட்டு அந்த போஸ்ட்டுக்கு இவரை போட்டுடுறாங்க. ஸோ நிதிக்கு பிரணப் முகர்ஜி வரார். பட்ஜெட் வர்றதுக்கு முன்னாடி தன்னை மாற்றிட்டாங்க. பட்ஜெட்டில் என்னென்ன நடக்கணும்னு சொல்லிட்டு நிதியமைச்சர் ரூமில் போய் மைக்கை வச்சு அதை ரெக்கார்ட் பண்ணி கேட்குறாரு. எவ்வளோ பெரிய தியாகி! மந்திரியில் பதவி கொடுக்கறதே பெரிய விஷயம். உள்துறை அமைச்சருங்கிறது இந்தியா முழுக்க பாதுகாக்கிற பதவி. அதுல இருக்கிறப்ப அந்த அமைச்சருக்கு இது மாதிரி சோனியாவை பத்தி, ராகுல் காந்தியை பத்தி எல்லாம் அவர் ஃபைல வச்சிருக்காரு. ஸோ அவரை பிடிச்சி, ஐயா 27ல் உங்களுக்கு MP சீட்டு போகுது, ராஜ்யசபா சீட்டு, அந்த சீட்டு நான் தரேன், எனக்கு பங்கீட்டை முடிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா டெல்லிக்கு காவடி அமைச்சாரு ஸ்டாலின். யார முதல்ல சபரீசன் போய் எவ்வளோ ஸ்வீட் பாக்ஸ் வேணா தரேன்னாரு. அதுக்கு ராகுல் காந்தி வரல. அப்புறம் ராகுல் காந்தி அப்படி கேரளா பார்டருக்கு அப்படியே பக்கத்தில் இருக்கிற கூடலூருக்கு ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலுக்கு வர்றாரு. உடனே இங்கேருந்து ஆராசாவை காவடி அனுப்புறாரு. அங்கேயும் போய் முடியல.
அதுக்கப்புறம் கனிமொழி போய் டெல்லியில் பார்க்குறாங்க, காவடி எடுக்கிறாங்க, நடக்கல. அதுக்கப்புறமா நம்ம பிளாக்மெயிலர் அண்ணாச்சி. பிளாக்மெயிலர்னு சொல்கிறது சரியாக இருக்குமா இல்லையா? தோற்று போன ஆள் ரீகவுண்டிங்கில் ஜெயிச்சார்னு சொல்லி மோடி கொடுத்த பட்டம் அவருக்கு ரீகவுண்டிங் அமைச்சர்னு பேர். 2019 தேர்தலில் அங்கே வந்தப்போ சொன்னார். ஸோ அந்த சீனா தானாவை பிடிச்சி 28 சீட்டு ஒரு ராஜ்யசபான்னு ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில் திருப்பி நேத்திக்கு பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் எப்படி முடிஞ்சுது? கொடுத்ததை எல்லாரும் ஓரளவுக்கு அமிக்கபிளாக எடுத்துக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் 2024 தேர்தலில் அதிமுக வாங்கின ஓட்டு 23, பாஜக கூட்டணி வாங்கினது 21. அப்போது இவங்க குறைஞ்சபட்சம் 50லேருந்து 60 சீட்டு வாங்கியிருக்கலாம். ஆனால் இந்த முறை இப்போ பிரச்சனை என்ன? திமுக போகணும் தமிழர்களை வாழ விடாமல் 5 லட்சம் பேர் டிஎன்பிஎஸ்சியில் ஃபெயிலுமா? தமிழில் ஆசிரியர்கள்ல 85,000 பேர் தமிழ்ல ஃபெயிலு. அப்ப தமிழ் இங்க வாழ்தா? தமிழ் படிச்சவனுக்கு வேலை கிடையாது. இங்க இன்னொரு கேள்வியும் வருது இல்லையா சார்? இப்ப திமுக சைடு பாத்தீங்கன்னா தொகுதி பங்கீடுல ஒரு பெரிய பிரச்சனை குழப்பமே போயிட்டு இருக்கு. ஆனா இங்க அதிமுக சைடு யாரும் எதுவும் சொல்லாம கொடுக்குற தொகுதியை வாங்கிக்கிறதே ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. அப்ப இதுக்குள்ள வந்து ஏதாவது பின்னணி இருக்கா? ஏன் அமைதியா இருக்காங்க? அப்ப வெற்றி பெற மாட்டாங்களா அப்படின்ற கேள்வியும் வருது. இல்லம்மா, மக்கள்கிட்ட ஒன்றிணைந்து நாங்கள் ஒரு கொள்கைக்காக ஒன்று போறோம், தமிழகம் மீட்க வேண்டும். திமுக கையில தமிழ்நாடு சிக்கிக்கிட்டு முழிக்குது. முருகர் கோயில்ல தீபம் ஏத்த முடியல. அதுக்காக என்னென்ன இது பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை கோயில்ல இன்னைக்கு 7000 கோயில்கள் பூட்டப்பட்டு கிடக்குது இந்த ஆட்சியினால. ஸோ இது மாதிரி தமிழ்ல எத்தனை பேர் ஃபெயில் ஆனாங்க? இந்த மாதிரி போற ஆட்சி போகணும். இதுல எல்லா கட்சிகளுக்கும் தன் பலம் தெரியும். முக்கியமான சிக்கல்னு பார்த்தால் நீங்க சொன்னது அதுல 3 பெரிய கட்சிகள். இன்னும் சொல்ல போனா திமுகல ஏதாவது பெரிய கட்சி இருக்கா? அட்லீஸ்ட் ஒரு 2%, 1% ஓட்டு இருந்தா அதை ஒரு கட்சின்னு சொல்லலாம். திமுகல காங்கிரஸை தாண்டி ஏதாவது ஒரு கட்சிக்கு தனியாக 1% வாங்கின வரலாறு இருந்தா காட்டுங்க. இப்போ அமமுக முதல் ஓட்டு இதில் 2019 5% வாங்கினாங்க. திருப்பி 2011 21 2.5% வாங்கினாங்க. அதுக்கப்புறம் கூட்டணி தனியாக நின்ன வரைக்குமே நான் சொல்கிறேன். பாமக என்றைக்குமே 5% குறைஞ்சதில்லை. பிஜேபி 11% வரைக்கும் தனியாகவும் கூட்டணியோட 21% வாங்கி காட்டிட்டாங்க. இதெல்லாம் கட்சிகள். இங்கே இருக்கிறதெல்லாம் சில்லறைகள், உருப்படிகள். ஸோ சில்லறைகள் ஒரு எம்எல்ஏ இருந்தால் மாதம் அப்படி இஎம்ஐயில் கொஞ்சமாக கொடுப்பாங்க. நம்ம செல்வ பிறந்தகை அவர்களுக்கு மோடி அரசு ஒரு திட்டம் போட்டிருக்கு. பட்டியல் ஜாதியை சேர்ந்த இளைஞர்கள் துப்புரவு தொழிலில் அந்த நம்ம குட்டியான மாதிரி விஷயம்ல சக்கிங் மிஷினை வச்சு சம்பாதிக்கிறதுக்கு லோன் கொடுத்து அதுக்கு சப்சிடி மத்திய அரசு கொடுத்து கொஞ்சம் மாநில அரசும் கொடுக்குது. 100 ரூபாய்க்கு மிஷின்னா 35 ரூபா சப்சிடி மத்திய அரசு கொடுக்கும், 30 ரூபா மாநில அரசு கொடுக்கும், மீதிக்கு மாத்திரம் நீ குறைஞ்ச வட்டியில் கொடு அப்படின்னு சொல்லி பட்டியல் ஜாதி மக்களுக்கு SC/ST மக்களுக்கு கொடுத்தா அதையெல்லாம் அண்ணன் மகன் பேர் கம்பெனியில் செல்வ பிறந்தையை சுருட்டுறதுக்கு ஸ்டாலினும் செல்வ பிறந்தையும் சேர்ந்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கொள்ளையடிப்பதற்கே இந்த கூட்டணி இருக்கு. அதுக்கப்புறம் விசிகாவை எடுத்துக்கிட்டா நீங்க போறதுன்னா போலாம், ஆனா உங்க கட்சியில இருக்கிற ஆள்லாம் நாங்க எடுத்துருவோம். நீங்க ஒண்ணு அவங்க மறுமலர்ச்சி விசிகான்னு வச்சுப்பாங்க, இல்ல நீங்க திரும்ப மாத்திரம் தனியா இப்படி கட்சியை உடைக்கிற மாதிரியே ரெடி பண்ணிட்டாங்க. திருமாவளவன் அவர்களே வெளியேறலாமா வேணாமன்ற குழப்பத்துல இருக்காரு. இல்ல அங்க அவர் வெளில போனா அவர் மாத்திரம் தான் போவார். அவர் எம்எல்ஏ எல்லாம் இங்கதான் இருப்பாங்க. ஆலூர் ஷானவாஸ், வன்னியரசு இவங்கெல்லாம் இங்கே தான் இருப்பாங்க. அது அவங்க மறுமலர்ச்சி விசிக்கான ஆரம்பிச்சு. ஏன்னா திமுக அதை நிறைய தடவை பண்ணியிருக்கு. இன்னைக்கு காங்கிரஸ்னு ஒரு கட்சி இருந்துச்சு. 96 எலெக்ஷன்ல தமிழ் மாநில காங்கிரஸ்னு உடைஞ்சு திமுகவோட இருந்தாங்க. அந்த அடுத்த தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரஸ் 2ஆ உடைச்சு ப. சிதம்பரம் தலைமையில தமிழ் ஜனநாயக பேரவைன்னு ஒன்று அனுப்பிச்சாங்க. திருப்பி அந்த ஜனநாயக பேரவையில் ஜெயிச்ச எம்எல்ஏவை இவர் உருவுறாரு, புரசவாக்குறாங்கன்னா அதான் கருணாநிதி உருவாரு. ஸோ அடுத்த கட்சிகளை உடைச்சு நான் வாழணுங்கிற ஒரு பேராசை பிடித்த ஒரு அரசியல் நிறுவனம் திமுக. ஒரு அடுத்த கட்சி உடைக்கிறது எல்லா கட்சியும் பண்ணும். ஆனா அது கொள்கையாகவே கொண்டது கருணாநிதியும் திமுகவும். அதே இப்ப இவர் செஞ்சிடறார். ஸோ கட்சி இருக்கணும்னு சொன்னா இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். என்ன கொஞ்சம் பேரம் பேசி இரட்டை இலக்கம்னு சொல்லி இரட்டை இலக்கம்னா 99 அப்படின்னு ஒரு பேட்டி கொடுக்குறாரு அந்த கட்சியை சேர்ந்த ஒரு மூத்த தலைவர். இப்போ 10 கொடுங்கன்னாங்க. இதுல இன்னொன்னு என்னாச்சு, எங்களுக்கு தமிழர்கள் முக்கியம் இல்லை அப்படின்னு அந்த நம்ம கேப்டனுடைய மனைவி, அவங்க தெலுங்கு கட்சி. ஸோ தெலுங்கரை கூப்பிடுறதுக்கு அவங்களுக்கு 250 ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தாராம். ஏற்கனவே கேப்டன் தன்னுடைய அம்மா அப்பா பேரில் நடத்தின காலேஜை இவங்க வாங்கிட்டு யார் வாங்கினது? கிட்னி உருவன எம்எல்ஏ காலேஜ் மணச்சநல்லூர் எம்எல்ஏ கதிரவன். அவர் என்ன பண்ணியிருக்காரு, கட்சிக்காரெல்லாம் வேலை செய்ய மாட்டானு எல்லாருக்கும் ஸ்கார்பியோ கார் கொடுத்துருக்காரு முந்தானே. ஸோ அவங்களுக்கு கொடுத்து இன்னைக்கு ஆண்டாள் அழகர்னு தன்னுடைய அம்மா அப்பா பேர்ல கேப்டன் போட்ட காலேஜ் போன வாரம் அந்த பக்கம் போனா இப்போ அது தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ்னு மாறி அதுக்கு பேசின துட்டை கொடுக்கலையா, அதனால அந்த அம்மா போயிட்டாங்க. போனது மாத்திரம் இல்லை,
10 எம்எல்ஏ ஒரு ராஜ்யசபா எம்பின்னா 36 இது எம்எல்ஏ சேர்ந்து ஓட்டு போட்டா 6 வருஷத்துக்கு பதவி. இவ்வளவு எடுத்துக்கிறாங்க. ஆனா இவருக்கு பின்னாலேயே இருந்துகிட்டு இவர் பண்ற அத்தனை தவறுக்கும் சொல்லணுமாமா? வெங்கை வயல சொல்றதா, நாங்குநேரிய சொல்றதா? 26 பேருக்கும் மேல போலீஸ்காரன் அடிச்சு செத்துருக்கான். நேற்றுக்கு ஒரு கேஸுக்கு தீர்ப்பு வந்திருக்கு 9 இதுன்னு சாத்தாங்குளத்துக்கு. போன வாரம் ஆகாஷ் டெல்லிசன், அதுக்கு முன்னாடி இது என்ன சட்டசபையில வந்து ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. விக்னேஷ்னு ஒரு இளைஞரை அவர் வலிப்பு வந்து செத்தார். அடுத்த நாள் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல 28 இடத்துல காயம்னு வந்திருக்கு. ஒரு சட்டசபைக்குள்ள ஒரு முதலமைச்சர் எழுதி கொடுத்துறத பேசுறாரு. அடுத்த நாள் அதுக்கு மன்னிப்பு கூட கேட்கல. ஸோ இந்த ஆட்சி திமுகனாலே எஸ்சி எஸ்டி மக்களுக்கு எதிரான கட்சின்னு தெரியும். ஆனா அதுக்கெல்லாம் முட்டு கொடுத்துட்டு அதுக்கு அவரே ஒரு வார்த்தையை சொன்னார், புதுசா ஒரு வார்த்தை. ஏன்னா இந்த வார்த்தையை உருவாக்குறதெல்லாம் திமுக கும்பலுக்கு ரொம்ப கள்ளக்காதல்னு சொல்லக்கூடாது, திருமணம் கடந்த உறவு அப்படி இந்த மாதிரிலாம் வார்த்தை. இவர் என்ன சொன்னாரு? தோழமை சுட்டுதல். அதுவும் யாரு? இந்த கலாநிதி மாறன் சொன்னார். எங்களை அந்த முன்னாள் போன எதிர்கட்சியா இருந்தப்போ நாங்க போய் சீஃப் செக்ரட்டரியை பார்த்தோம். சீஃப் செக்ரட்டரியா ஒரு எஸ்சியை போட்டிருந்தாங்க அதிமுக ஆட்சி. அவர் எங்களை மதிக்கல, 3ஆம் தனிதராக எஸ்சி தாழ்த்தப்பட்டவர் போல எங்களை பார்த்தார்கள்னு யாரு சொன்னது? தயாநிதி மாறன். அப்ப தாழ்த்தப்பட்டவர்கள்னு நாங்க சொல்லலை, நம்ம சட்டம் சொல்றது பட்டியல் ஜாதியினர்னு. ஆனா இவங்க இந்த வார்த்தைகளை இன்னைக்கும் திமுக முரசொலியில் இந்த மாதிரி வார்த்தைகள் வருகிறது. ஸோ அதிமுக கூட்டணி என்பது ஒரு கொள்கைக்காக அவரவர் பலம் தெரிஞ்சு பண்றது. திமுக ஒரு ராட்சசத்தனத்தோடு எல்லா மேக்சிமம் சீட்ல தான் நிக்கணுங்கிறது. 1980 115 சீட்ல தான் நின்னாங்க. ஆச்சா, இதுவே வேணாம், கூட்டணியில அதிக சீட்ல நின்னா ஜெயிக்க முடியுமாண்ணா? 2001 தேர்தலில் அதிமுக 139 சீட்ல நின்று 131 ஜெயிச்சாங்க. அதே அதிமுக 2006 182 சீட்ல நின்று ஜெயிச்சது 61. திமுக 127 நின்று 96 சீட் ஜெயிச்சு மைனாரிட்டி ஆட்சி அமைச்சது. ஸோ கூட்டணியில எந்த கட்சி பலம் வாய்ந்த கட்சி இருக்கா? இப்ப திமுகல 25 கட்சின்றாங்க. இதுல ஒரு சொன்னா எனக்கு அசிங்கம், ஆனா சொல்லாம இருக்க முடியல. திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அண்ணாதுரை பேர்ல CN அண்ணாதுரை விருதுன்னு ஒன்று கொடுப்பார். அதுல அப்படி விருது வாங்கினவர் ஒருவர். இப்ப அவர் விஜில் கட்சியில இருக்காரு. அவர் என்ன சொன்னாரு? திரு ஸ்டாலின் அவர்கள் அவர் கூட்டணியில 23 25 கட்சி இருக்காருங்கிறாரு. அவரு அந்த 25 கட்சி பேரை சொல்லிட்டா நான் அம்மனமா ஓடுறேன் அப்படின்னு சொல்றாரு. நமக்கு இது தேவையா? இன்னொன்னு சொல்லியிருக்காரு, அந்த கட்சி தலைவர்கள் பேரை சொல்லிட்டா நான் தற்கொலை பண்ணிக்கிறேங்கிற. ஐயா வேணாம் ஐயா, இந்த சேலஞ்சு வேணாம். அவர் துண்டு சீட்டு கொடுத்தா கூட சரியா படிக்க மாட்டாங்கிறது நமக்கு தெரியும். அதனால அந்த 25 கட்சியில எத்தனை கட்சிக்கு ஓட்டு இருக்கு? ஒரு 10 கட்சியை கூட்டினா 2% வருது. ஒரே ஒரு கட்சி தான் காங்கிரஸுக்கு மட்டும்தான் 4% ஓட்டு இருக்கு. 2014 தனியா நின்று காங்கிரஸ் வாங்கினது 4.13%. ஸோ இவங்க எல்லாமே ஒரு ஜாதிக்காக, இப்போ இவர் ஒரு ஜாதிக்கு, அவர் ஒரு ஜாதிக்கு, கவுண்டருக்கு ஒரு ஜாதிக்கு கொங்கு ஈஸ்வரன் கட்சி, வன்னியர் ஜாதிக்கு இவர் அது பேர் என்ன வாழ்வுரிமை கட்சி, தலித் ஜாதிக்கு இந்த இப்படின்னு ஜாதிக்காக கட்சிகளை வச்சுக்கிட்டு, மதத்துக்காக முஸ்லீம் லீகு, மனிதநேய மக்கள் கட்சி. ஸோ முழுக்க முழுக்க மத வெறியும் ஜாதி வெறியும் தூண்டி ஜெயிக்கிறதுக்காக. ஏன்னா நீங்க என்ன செஞ்சீங்க இந்த 5 வருஷத்துல? எதையாவது ஒரு திட்டம் சொல்லுங்க. இல்ல அங்க அத்தனை கட்சிகள் இருக்குங்கன்னு சொல்றீங்க இல்லைங்களா? அந்த அத்தனை கட்சிகள் சேர்ந்து வாங்கக்கூடிய அந்த வாக்குன்றது நாங்க இங்க 4 கட்சியா இருந்து வாங்கிடுவோமா அதிமுக? ஏமா திமுக ஏற்கனவே நாங்க 2019 ஜெயிச்சோம், 21 ஜெயிச்சோம், 24 ஜெயிச்சோம், மாநகராட்சி தேர்தலில் ஜெயிச்சோம். இது மாதிரி கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்போ OPS கூப்பிட்டு வந்து சேர்த்திருக்காரு. அதுக்கப்புறம் இவர் யாரு மைத்ரேயன் கூப்பிட்டு சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 84 வயசுல இது அதிமுகலேருந்து எம்பியா இருந்த அன்வர் ராஜாவை சேர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வைத்தியலிங்கம், இந்த வைத்தியலிங்கம் பேர்ல DVSC கேஸ் இருக்கு, அது தனியாக இன்னொரு தடவை பேசுவோம். சரியா? இப்படி ஓட்ட சில தேமுதிகக்கு 10 சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லி பேரம் பேசி கூப்பிட்டு வந்திருக்காங்களாம். இதை தாண்டி நாயுடு மீட்டிங் தனியா நடக்குது, கவுண்டர் மீட்டிங் நடக்குது. கவுண்டர் மீட்டிங்ல போய் ஒரு நிமிஷத்துக்குள்ள 19 தடவை ராஜகவுண்டர்னு யார் உதயநிதி பேசுறாரு. இவங்க சாதி ஒழிப்பு நடத்துறாங்க. ஸோ கூட்டணியில பலம் இல்லை. அதனால உடசல் குச்சியெல்லாம் வச்சுக்கிட்டு எங்க சேர் பலமா இருக்குங்கிறதுக்காக எத்தனை 25 கட்சி. நீங்க தயவு செய்து ஜாகிரதையா போங்க. கருப்பு பேண்ட் வெள்ளை சட்டை போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுப்போம், உதயசூரில் நிக்கணும்னு சொல்லிடுவோம். நான் சொல்லலாமா? முந்தானத்து பேர் தமிழ் இந்துல செய்தி, ஆம் ஆத்மி கட்சி நாங்கள் பேசிக் கொண்டிருப்போம், எங்களுக்கு மரியாதையாக 2 சீட்டு கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறோம்னு ஹெட்டிங் வந்திருக்குமா? எனக்கு வேணா கட்டிங் அனுப்புறேன். சரியா? ஆம் ஆத்மி கட்சின்னு உங்களுக்கு இருக்குதான்னு தெரியுமா? எனக்கு தெரியாதுமா. தமிழ்நாட்டில் அப்படி ஆம் ஆத்மிங்கிற வார்த்தையே தமிழ் கிடையாது. அதனால அந்த கட்சியை சேர்ந்த ஒரு அமைச்சர்
ஒரு அதிகாரியை மிரட்டினதுல அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டு போடுறதுக்கு முன்னாடி வீடியோ போட்டாருன்னு அவரை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு கைதும் பண்ணியிருக்காங்க. அந்த கட்சி இங்கே திமுகவோட பேசிட்டு இருக்கு. அதனால திமுக கூட்டணி என்பது பேராசை கொண்டவர்களால் ஏதாவது ஜெயிச்சுட்டு மீண்டும் தமிழர்களை, ஏன்னா ஊழல்ங்கிறது இதில் இருக்கிற கரையான், அதை செய்யறதுக்காக ஆசைப்படுறாங்க. இந்த அதிமுக என்பது தமிழகத்தை மீட்க வேண்டாம். அதாவது 72 திரு எம்ஜிஆர் அவர்கள் வெளியில வந்து கட்சியை தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் 54 வருஷம். இந்த 54 வருஷத்துல 35 வருஷம் அதிமுக ஆட்சி. நீங்க இருந்தது கம்மி. அப்ப தமிழர்கள் உங்களை ஏத்துக்கல. நீங்க ஒரு முறை கூட தனியா நின்னதில்லை. உங்களுடைய தனி ஓட்டு 20% தான். ஸோ கூட்டணி பலத்தால் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. இந்த முறை அது நடக்காது. ஏன்னா இதுவரை ஒரு முறை கூட திமுக 2வது முறை தொடர்ந்து ஜெயிச்சதில்லை. கருணாநிதி காலத்தில் இதுவரை ஒரு தேர்தலில் கூட, போன தேர்தல் முதலமைச்சர் அடுத்த முறை பதவியேற்றார்னு கணக்கே கிடையாது. அவர் பதவியேற்ற பிறகு முதல் 69 அவர் அண்ணாதுரைக்கு பிறகு பொதுவாக ஏற்றுக்கிட்டார். அதனால இதுதான் அந்த ரெக்கார்டை நீங்களா பண்ணிட்டு இருக்கீங்க. நான் சொல்ல வேண்டாம், இதுக்கு ஆதாரங்கள் இருக்கு. இன்னொரு பேச்சில் அதை பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி.